அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை டு தூத்துக்குடி ஃப்ளைட் ஜேர்னியோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரும் பார்க்கணுன்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் 2ல் நம்ம ஆல்ரெடி ஆன்போர்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளைட் ஜேர்னியில் நான் என்னோடய ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். இது என்னோடய செகண்ட் ஃப்ளைட் ஜேர்னி. பட் மை பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ளைட் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பட் இது நம்ம ஊர் லோக்கல் டவுன் பஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது. சீட்லாம் ஆவரேஜ் தான். ஸோ எல்லோரும் ஃப்ளைட் ஏறி அவங்களோட சீட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் அக்கா வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி பேசுனாங்க நீங்களே கேளுங்க. और दो पीछे फर्श पर लगी प्रकाशमान पट्टियां आपको निकटतम विकास का समझने में सहायता करेंगी। आपातकालीन स्थिति में अगर विमान को पानी पर उतरना पड़े तो सीट के नीचे रखी रक्षा जैकेट को पाउच से निकालें. எக்ஸிட் பாயிண்ட் அண்ட் லைஃப் ஜாக்கெட்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. தெளிவாக ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எதுவுமே புரியலை. செகண்ட் டைம் அகைன் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. இருந்தாலும் தூத்துக்குடி வரைக்கும் போகிற ஃப்ளைட்டு தமிழில் பேசியிருக்கலாம். தமிழ் எதுவுமே பேசலை. பட் அவங்க பேசஞ்சர்ஸை வெல்கம் பண்ணது எல்லாமே டாப் கிளாஸாக இருந்துச்சு. அதில் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எக்ஸாக்டாக 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரன்வேலே போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் பண்ணும்போது எங்களுக்கு ஃபுல்லாகவே இயர் பெயின். உள்ள ஒரு சின்ன பாப்பா இருந்தாங்க. அவங்க வந்து கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம இயர் பெயின் போல். எனக்குமே ஃபுல் இயர் பெயின் தான். பட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ரன்வேல செம்ம ஸ்பீடாக போனாங்க. செம்ம ஸ்பீடாக போயிட்டு ஒரு 5 மினிட்ஸில் இமீடியட்டாக டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிட்டு கம்ப்ளீட்டாக டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே மேலே பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக தெரிஞ்சிச்சு. நம்ம க்ளவுடுக்கு மேலேயும் போயிட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி புக் பண்ணும்போது ஸ்நாக்ஸும் சேர்த்து ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போ ஸ்நாக்ஸ் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் நம்ம சீட் பெல்ட் எதுவும் ரிமூவ் பண்ணல. ஸோ ஒன்ஸ் சீட் பெல்ட் வால் ரிமூவ் ஆனதும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரூட் கேக் அண்ட் கோக் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் 200 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு சீட் பெல்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ளைட்குள்ளே வாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சீட் பெல்ட் எதுவுமே போட வேணாம். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது க்ளவுட்லாம் செமையாக இருந்துச்சு. செம ஃபீலிங்கு. பட்டு நம்ம மூவியில் பார்க்குற மாதிரி காஷ்மீர் அந்த ரேஞ்செலாம் இல்லை. ஓகேவாக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. பட் பார்க்கவே செமையாக இருந்துச்சு க்ளவுட்லாம் மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ வெளியே பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு செம வெயிலாக இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு உள்ளே ஃபுல்லாகவே ஏசி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஹீட்டுமே தெரில. நம்மளுக்கு நல்லா கூலிங்காக தான் இருந்துச்சு. வெளியே அப்படி க்ளவுடை பார்த்துட்டே வர்றது செமையாக இருந்துச்சு. ஸோ டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஸோ நான் புக் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து 4500 வந்துச்சு. ஸோ நான் ஸ்நாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ பர் பர்சன் 200. ஸோ டோட்டலி 4700 வந்துச்சு எனக்கு டிக்கெட் ப்ரைஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 8000 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ நான் புக் பண்ண 2 மந்த்ஸ் முன்னாடிங்கிறதுனால எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து GoIBO தான் யூஸ் பண்ணேன் புக் பண்ணுறதுக்கு. நீங்கள் GoIBO, மேக் மை ட்ரிப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இதில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய இருக்குன்னு பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கிங் எண்ட் டு எண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தூத்துக்குடிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே பைலட் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லோரும் சீட் பெல்ட் போட சொல்லிட்டு. ஸோ நம்ம சீட் பெல்ட் போட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக 12:30க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம ஒரு 12:50 போல் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ எக்ஸாக்டாக 11:30க்கு நம்ம சென்னையில் டேக் ஆஃப் பண்ணாங்க. 12:50 கரெக்டாக அரௌண்டு 1 hour 20 மினிட்ஸில் நம்ம தூத்துக்குடி ரீச் பண்ணிட்டாங்க. ஏறும்போது இருந்ததை விட இறங்கும்போது செம்ம இயர் பெயின். ஏறும்போது ஒரு 5 மினிட்ஸில் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் இறங்கும்போது ஒரு 20 மினிட்ஸு க்ளவுட் கீழே தான் இருந்தோம். ஸோ அந்த டைம்லாம் செம்ம இயர் பெயின். எதுவுமே கேட்கல. பக்கத்தில் இருந்து பேசினாலுமே ஒன்றுமே கேட்கல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நம்ம லேண்ட் ஆனதுமே எல்லாமே சரியாயிருச்சு. இயர் பெயின், ஹெட் ஏக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம லேண்ட் ஆனதும்
நாங்கள் லக்கேஜ் எதுவுமே கொண்டு வரல. ஸோ ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ளைட்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஸோ லேண்ட் ஆனதும் ஃப்ளைட் முன்னாடின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே கேட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து தூத்துக்குடி பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் வரும். திருநெல்வேலி பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்டர் வரும். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.